தென்னாடுடைய சிவனே போற்றி. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நான் உங்கள் ஆர் மணிவண்ணன். தாவரங்களில் தெய்வ சக்தி கொண்ட செடிகள் உள்ளது. அவை மூலிகை செடிகளாகும். அந்த செடிகள் நம் வீடுகளில் வளர்த்தும் இருக்கிறோம். துளசி, மருதாணி, சோற்றுக்கற்றாழை, மணி பிளான்ட் இது போன்ற தெய்வீக மூலிகையும் நன்மை தரக்கூடியது. இது உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடியது. இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், மேலும் பெல் ஐகானை அழுத்தவும். நான் கொடுக்கும் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து அடையும். மணி பிளான்ட் செடி. உங்கள் வீட்டில் மணி பிளான்ட் செடி இருந்தால் பணத்தின் மீது ஈர்ப்பும் பணத்தின் மீது ஆசையும் இல்லாத மனிதன் யாரும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். மணி பிளான்ட் செடியை பார்க்க பணம் சம்பாதிக்கும் ஆசை எண்ணம் வரும். பணம் சம்பாதிக்க ஆர்வம் தூண்டும். சேமிப்பை தூண்டும். மனம் உருவாகும். விரயத்தை கட்டுப்படுத்தும். வீட்டில் பின்புறம் வளர்ப்பது நல்லது. மற்றும் இந்த தாவர செடிகளை நாம் தெய்வங்களாக மதித்து இதை பயன்படுத்தினால் நம் நல்லது கிடைக்கும். மற்றும் இது தெய்வீக மூலிகைகளாகும். இதை அலட்சியப்படுத்தாமல் வீட்டில் அனைவரும் வளர்ப்பது நல்லது. சோற்றுக்கற்றாழை செடி நம் வீடுகளில் வளர்ப்பது மிகவும் நல்லது. இது நச்சு காற்றுகளை இழுத்து கொண்டு நல்ல காற்றுகளை வெளியிடக்கூடிய சக்தி கொண்டது. நச்சுத்தன்மைகளை அகற்றும் நன்மையை பயக்கக்கூடிய செடி சோற்றுக்கற்றாழை செடி. இந்த சோற்றுக்கற்றாழை செடியை நாம் வீடுகளில் தொட்டிகளில் வளர்ப்பது நல்லது. சோற்றுக்கற்றாழை செடி காற்றில் இருக்கும் நீரை எடுத்து கொண்டு வளரக்கூடிய ஒரு நல்ல தாவரம். நீர் ஊற்றினால் நல்லது நடக்கும் என்று நம்புகிறார்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் நீர் ஊற்றினால் நல்லது நடக்கும் என்று நம்புகிறார்கள். சோற்றுக்கற்றாழை ஜெல் உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. செரிமானத்தை தூண்டக்கூடியது. படர், தாமரை, சொறி, சிரங்கு போன்றவையை குணமாக்கக்கூடிய வல்லமை பெற்றது. துளசி செடி உங்கள் வீட்டில் வளர்ப்பது மிகவும் நல்லது. மகாலட்சுமி அம்சம் இருப்பதாக அர்த்தம். மற்றும் மகாலிங்க அம்சமும் இருப்பதாக ஜோதிடம் கூறுகிறது. வீட்டில் துளசி செடி இருந்தால் மகாலட்சுமி ஆசியும் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். ஆசியும் அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்றால் நல்லது தானே. செவ்வாய்க்கிழமை அன்று வெள்ளிக்கிழமையும் வழிபட்டால்
நல்லது. அந்த வீட்டில் செல்வம் செழிப்பும் வளரும் என்று கூறுகின்றனர் ஜாதக வல்லுநர்கள். துளசி வைத்து பெரும்பாலும் வழிபட்டால் நன்மை கிடைக்கும். சனிக்கிழமை துளசியை வைத்து வழிபட்டால் நன்மை கிடைக்கும். இந்த செடிக்கு அர்த்தமான துளசி செடியின் மேல் அசுத்தமான துணிகளை போடுவது நல்லதல்ல. மகாலட்சுமி கோபத்துக்கு ஆளாகும். அதன் மேல் எச்சை துப்புதல் போன்றவை இருக்கக்கூடாது. சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். துளசி செடியை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். துளசி செடி நல்ல ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது. சளி, உடல் உஷ்ணம் போன்றவற்றை சரி செய்யும். அடுத்து மருதாணி செடி. மருதாணி செடி மகாலட்சுமி அம்சம் பெற்றது. சீதா பிராட்டியும் மறு உருவம் என்று கருதப்படுகிறது. மருதாணி செடி நேர்மறை ஆற்றலை தரக்கூடியது. செல்வத்தை அதிகரிக்கக்கூடியவும் செய்யும் என்று கருதப்படுகிறது. வீட்டின் முன் வாசலில் மருதாணி செடி வளர்க்கப்பட்டால் நல்லது. வீட்டுக்கு வரும் எதிர்மறை சக்திகளை தடுக்கும். மேலும் சூட்டை தணிக்கும். மருதாணி இலை தானம் செய்தால் நல்லது நடக்கும் என்று கூறுகிறார்கள். இதுபோன்ற தெய்வீக மூலிகைகளை வீட்டினில் வளர்த்து அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த சேனலை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், ஆல் பட்டனை அமுத்தவும், லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும். நன்றி. உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.